அத்தியாயம் 12. தன்னுடன் கண்டிப்பாக ஊருக்கு வந்தே தீருவேன் என்று அழுது அடம் பிடித்த சீதாவை எப்படி சமாதானப்படுத்துவது என்றே சுந்தருக்கு தெரியவில்லை. கணவனின் முகத்தை கடைசியாக பார்ப்பதற்கு வருவேன் என்று சொல்பவளை எப்படி தடுப்பது என்று மிகவும் தடுமாறினான். இந்த சூழ்நிலையில் அவள் அங்கு வருவது இன்னும் அதிக குழப்பங்களை ஏற்படுத்தும் என்றும், காரியங்கள் முடிந்த பிறகு அவளை அழைத்து செல்வது தன்னுடைய பொறுப்பு என்றும் ஒரு சிறிய குழந்தைக்கு எடுத்து சொல்வது போல பலமுறை சொல்லி அவளை ஒரு வழியாக சமாதானப்படுத்திவிட்டு நண்பனை கடைசியாக வழியனுப்பச் சென்றான். சேகர் இல்லாத உலகம் ஒரு சூனியமாக தெரிந்தது. அவன் இல்லாமல் தன்னால் அந்த வடநாட்டில் தனியாக இருக்க முடியாது என்று எண்ணி அந்த ஊரை விட்டே திரும்பி இங்கேயே வந்துவிடலாம் என்று தீர்மானித்தான். வரும்பொழுது சீதாவையும் அழைத்து கொண்டு வந்து ஷேகரின் பெற்றோரிடம் எல்லாவற்றையும் எடுத்து சொல்ல வேண்டும் என்றும் நினைத்தான். ஷேகரின் காரியங்கள் எல்லாம் முடிந்த பிறகு கிளம்பி சென்றான். அலுவலகத்தில் நடந்ததையெல்லாம் கூறி தன் நண்பன் இல்லாமல் இந்த ஊரில் இருக்க முடியாது என்பதால் ஊரை விட்டு செல்ல போவதாக கூறினான். பண்டிகை என்பதால் வேலை மிகுதியாக இருக்கும் இந்த சமயத்தில் புதிதாக ஒருவரை தேர்ந்தெடுப்பது சற்று சிரமம் என்றும், புதிதாக ஒருவரை தேர்ந்தெடுக்கும் வரை, அதாவது குறைந்தபட்சம் 1 மாதமாவது அவனை அந்த பணியில் தொடர சொல்லியும் கேட்டுக்கொண்டனர். அவர்கள் கேட்டது நியாயமாக இருக்கவே சுந்தரும் ஒத்துக்கொண்டான். ஆனால் அதே சமயம் ஒரு நாள் போவதே யுகமாக இருக்கும்போது 1 மாதம் எப்படி தள்ளுவது என்றும் மலைப்பாக இருந்தது. சீதாவிற்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்பதை நினைத்து நினைத்து பைத்தியமே பிடித்துவிடும் போல இருந்தது. பொழுது விடிந்து பொழுது சரிந்து தினங்கள் ஒவ்வொன்றாக கழிந்தாலும் சீதாவிற்கு எல்லாம் வெறுமையாக இருந்தது. அவ்வப்போது சுந்தர் போன் செய்து கூறும் ஆறுதல் வார்த்தைகளும் இல்லாதிருப்பின் எப்படி இருந்திருப்பாளோ தெரியாது. சுந்தர் தான் இந்த ஊரை விட்டு 1 அல்லது 2 வாரங்களில் போகப் போவதாகவும், போகும்பொழுது அவளையும் அழைத்து கொண்டு செல்ல இருப்பதாகவும் கூறி அவள் அம்மாவிடம் பேசுவதற்கு தயாராக இருக்கும்படி கூறினான். அம்மாவிடம் இதை பற்றி எப்படி கூறுவது என்பதை நினைக்கையிலேயே அவளுக்கு பயமாக இருந்தது. ஷேகர் போய் இந்த 1.5 மாதத்தில் கிட்டத்தட்ட நடைப்பிணமாகவே வாழ்ந்து கொண்டிருந்தவள் திடீரென்று தன்னுள் ஏற்பட்ட மாற்றத்தை உணர்ந்தாள். மாற்றம் என்ன என்பதை அறியாமல் இருப்பதற்கு அவள் என்ன சிறு பிள்ளையா? தெரிந்து கொண்டவள் மீண்டும் உறைந்து போனாள். சீதா, என் கண்ணே, நான் எங்கேயும் செல்லவில்லை, உன்னுள் தான் இருக்கிறேன் என்று ஷேகர் கூறுவதைப் போல புதிய உயிர் ஜனனத்திற்கு தயாராகிறது என்பதை அறிந்தவுடன் ஐயோ என்ன செய்ய போகிறேன் என்று தன்னையே கேட்டு கேட்டு மனம் புழுங்கினாள். கடைசியில் இதற்கு ஒரே வழி சுந்தரிடம் கூறுவதுதான் என்று முடிவு செய்து சுந்தருக்கு போன் செய்து அவனை அவசியம் சந்தித்து ஒரு முக்கியமான விஷயம் தெரிவிக்க வேண்டும் என்று கூறவே அவனும் வீட்டில்தான் இருப்பதாக கூறி அவளை நேரே அங்கு வர சொன்னான். ஒரு புயலை போல அவன் வீட்டிற்கு வந்தவள் அவனை பார்த்ததும் ஓடிச் சென்று அவன் கைகளை பற்றி கொண்டு கதறினாள். சுந்தர் ஒன்றும் புரியாமல் திகைத்து நின்றான். கட்டிய கணவனின் மரணத்தை விட துக்கம் தரக்கூடியது இந்த பெண்ணிற்கு வேறு என்ன இருக்கக்கூடும் என்று யோசித்தவன் அவளை எதுவும் கேட்காமல் அவள் அழுது ஓயட்டும் என்று விட்டான். அவளும் சிறிது நேரம் கழித்து அமைதியானாள். விஷயத்தை கூறினாள். சுந்தருக்கோ இது என்ன சோதனை மேல் சோதனை என்று இருந்தது. மனதிற்குள் துக்கம் இருந்தாலும் நண்பனுடைய வாரிசு வரப்போகிறது என்பது அவனுக்கு சந்தோஷத்தை அளித்தது. ஆனால் இதை எப்படி அவள் தாயிடம் சொல்வாள்? ஊரெல்லாம் அவள் இன்னும் திருமணமாகாத பெண் என்று அறிந்திருக்க எவ்வாறு இந்த குழந்தையை ஈன்றெடுப்பாள்? அவள் வாழ்க்கையை எப்படி பாலைவனமாக விடுவது? உயிர் நண்பனின் மனைவி ஆயிற்றே. மேலும் சீதா உருவானதை வேண்டாம் என்று புறக்கணிப்பாளா? ஷேகரின் பரிசல்லவா அது? அவனுடன் வாழ்ந்த 1 நாள் வாழ்வின் அடையாளம் அல்லவா என்று பலவாறு யோசித்தான். கதறி அழுதுவிட்டு தன்னிடம் எல்லாவற்றையும் கூறிவிட்டு இவன் கண்டிப்பாக தன்னை இந்த இக்கட்டிலிருந்து எப்படியாவது காப்பாற்றி விடுவான் என்ற நம்பிக்கையுடன் அமைதியாக அமர்ந்திருப்பவளை பார்த்த சுந்தருக்கு மனதை பிசைந்தது. பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவன் அவளை அழைத்து கூறலானான். நான் என்ன சொன்னாலும் அதை கேட்பீங்களா? சீதாவின் பார்வையிலேயே அவளுக்கு புரியவில்லை என்பது தெரிந்தது. சுந்தர் தெளிவாக கூறினான். நான் என்ன சொன்னாலும் செய்தாலும் குறுக்கே எதுவும் பேசாமல் அதை அப்படியே கேட்கணும். எல்லாம் உங்க நல்லதுக்கு தான். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்கு தான் நான் சொல்றேன். என்ன கேப்பீங்களா? சீதா மௌனமாக தலையசைத்தாள். உடனே அவளை அழைத்து கொண்டு அவள் வீட்டிற்கு சென்றான். எங்கேயோ வெளியில் கிளம்பி சென்றவள் சுந்தரோடு வருவதை பார்த்து அவள் தாய்க்கு ஒன்றும் புரியவில்லை.
சிறிது நேர அமைதிக்கு பின் சுந்தரே பேசினான். ஆண்டி, நீங்க பெரியவங்க, நான் சொல்றத கோவப்படாம கேட்பீங்கன்னு நான் நம்புறேன். சீதாவும் நானும் ஒருத்தரை விரும்பினோம். வீட்டுக்கு பயந்துக்கிட்டே நாங்கள் கோயிலில் கல்யாணமும் செஞ்சுக்கிட்டோம். தகுந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தோம். அதற்கான நேரம் இப்போ வந்துடுச்சு. சீதா இப்போ கர்ப்பமாக இருக்கா. என் நண்பனும் போய் சேர்ந்துட்டான். அதனால் நான் இந்த ஊரை விட்டு போகலாம்னு இருக்கேன். சீதாவையும் கூட்டிட்டு போகிறேன். நீங்கள் எங்களை மன்னிச்சு எங்கள் கூட வரணும். இதை சற்றும் எதிர்பார்க்காத சீதா ஏதோ சொல்ல வாயெடுத்தாள். அதை பார்த்த சுந்தர் அவளை எதுவும் பேச வேண்டாம் என்று சைகையாலே தடுத்தான். இதையெல்லாம் கேட்ட சீதாவின் தாய் வெறுப்பை உமிழ்ந்த விழிகளால் அவர்களை உற்று நோக்கிவிட்டு கூறினார். எப்ப பெரியவங்களை பத்தி கொஞ்சம் கூட நினைக்காமல் நீங்களே முடிவெடுத்தீங்களோ அப்பவே எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த பொண்ணு எனக்கு பொண்ணு இல்லை, உனக்கு பொண்டாட்டி. உன் மனைவியை கூட்டிட்டு போறதுக்கு என்ன ஏன் கேட்குற? இது என் வீட்டுக்காரர் வாழ்ந்த வீடு. என் உயிர் போற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன். இனிமேல் இவள் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. முதலில் இவளை உன் கூட கூட்டிட்டு போயிடு என்று கோபமாக, அதே சமயம் திட்டவட்டமாகவும் உறுதியாகவும் கூறினார். சீதாவிற்கு தன் அம்மா அப்படி கோபமாக பேசியதற்கு வருத்தப்படுவதா இல்லை சுந்தர் கூறியவற்றை பற்றி கவலைப்படுவதா என்று தெரியவில்லை. அதற்கு மேல் அவள் தாய் அவர்களை அங்கே இருக்க விடவில்லை. எத்தனை கெஞ்சியும் அவளை சுந்தரோடு வெளியே போக சொல்லிவிட்டார். வேறு வழியின்றி அவளும் சுந்தரோடு அவன் வீட்டிற்கு வந்தாள். அவளால் அவனுடைய இந்த தியாகத்தை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. தனக்காக ஏன் அவன் வாழ்க்கையை பலி கொடுக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்டாள். அவன் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவள் தொடர்ந்து அழுது கொண்டிருந்ததை அவனால் சகித்து கொள்ள இயலவில்லை. தன் உயிர் நண்பன் சேகரின் குழந்தை நல்ல முறையில் இவ்வுலகத்தை பார்க்க தான் செய்வதை தியாகம் என்று கருத வேண்டாம் என்று அவன் கூறியதை கேட்டு, இப்படி ஒரு நட்பா என்று சீதா வாயடைத்து போனாள். அடுத்த ஒரு வாரத்தில் இருவரும் அந்த ஊரை விட்டு கிளம்பினர். அத்தியாயம் 13. சுந்தருடன் கூட பிறந்த ஒரே தங்கை துளசி. சேகர், சுந்தர் இருவரும் சிறுவயதில் எங்கு சென்றாலும் துளசியும் கூட செல்வாள். அவர்களுடன் இவளும் சேர்ந்து விளையாடுவாள். சிறுவயதிலிருந்தே ஒன்றாக வளர்ந்தவர்கள் என்பதால் சேகருக்கு அவள் மேல் பாசம் அதிகமாக இருந்தது. நண்பனுடைய தங்கை தனக்கும் தங்கைதானே என்று அவளிடம் மிகவும் பாசமாக இருந்தான். அவள் பெண் பிள்ளை என்பதால் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களுடன் செல்ல அவளது பெற்றோர் அனுமதிக்கவில்லை. அவளுக்கு சேகர் தன்னை தங்கையாக நினைத்துதான் பாசமாக இருந்தான் என்பதெல்லாம் தெரியாது. பருவ வயது வந்தவுடன் அவன் மேல் காதல் கொண்டாள். அவனிடம் தக்க தருணத்தில் தெரிவித்துவிட வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த சமயத்தில்தான் அவளுக்கு திருமணத்திற்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தனர். அது என்ன சோதனையோ, அவளுக்கு சேகரிடம் தன் காதலை சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. அதற்குள் அவளுக்கு ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைந்தது. வேலை சற்று சுமாராக இருந்தாலும் நல்ல பையன் என்பதால் சுந்தரின் பெற்றோர் சம்மதித்தனர். அந்த சமயத்தில்தான் சேகர் சுந்தரிடம் பேசிக்கொண்டிருந்ததை அவள் கேட்டாள். சேகர் மிகவும் சந்தோஷமாக துளசி வேறு யாரும் இல்லை, தன்னுடைய உடன்பிறவா தங்கை என்றும் அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைந்ததில் தனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி என்றும் சொல்லிக் கொண்டிருந்தான். கேட்ட துளசிக்கு ஒரே வருத்தமாக இருந்தாலும் நல்ல வேளையாக தான் அவனிடம் நேரிடையாக போய் கூறி அவனை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தாமல் போனோமே என்று நிம்மதிப்பட்டு கொண்டாள். பெற்றோர் பார்த்து வைத்த பையனையே திருமணமும் செய்து கொண்டாள். இப்பொழுது தலைப்பிரசவத்திற்கு பிறந்த வீட்டிற்கு வந்து 3 மாதங்கள் ஆகிறது. குழந்தை சிவாவிற்கு 2 மாதம் ஆகிறது. சுந்தர் சீதாவுடன் வீட்டிற்குள் வருவதை முதலில் துளசிதான் பார்த்தாள். அதிர்ச்சி அடைந்து அவள் கத்தியதை கேட்டு உள்ளே இருந்த அவரது பெற்றோரும் அங்கே வர இருவரையும் பார்த்து அவர்களும் அதிர்ச்சிக்குள்ளாயினர். பெற்றோர் அவர்களை என்ன ஏது என்று விசாரிப்பதற்கு முன்பு துளசிதான் மிகவும் ஆர்ப்பாட்டம் செய்தாள். அதை பார்த்து சீதா பயந்து போனாள். சீதாவின் தாயிடம் என்ன கூறினானோ அதையே தன் பெற்றோர்களிடமும் கூறினான். வழக்கம் போல அவர்களும் மிகுந்த ஆத்திரம் அடைந்தனர். அவர்கள் வாய் ஓயும் வரை திட்டிய பிறகு தம்மை ஏற்றுக்கொள்ளுமாறு அவர்களிடம் மிகவும் அமைதியுடன் கேட்டான். கோபம், ஆத்திரம் எல்லாம் வந்தாலும் சீதாவின் அழகும் அவளது எளிமையான தோற்றமும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வைத்தது. அது இருவருக்கும் சந்தோஷத்தை அளித்தது. 1 வாரம் அவர்களுடன் இருந்த பிறகு சுந்தர் மெதுவாக கூறினான். அவர்களின் ஆசீர்வாதமும் நல்வாழ்த்துக்களும் தொடர வேண்டுமானால் அவர்கள் தனியாக செல்வதுதான் சரி என்று கூறியவுடன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இருந்த அந்த 1 வாரத்தில் அவர்களுக்கு சீதாவை மிகவும் பிடித்துவிட்டிருந்தது.
என்ன ஆனாலும் அவர்கள் அங்குதான் இருக்க வேண்டும் என்றும் சீதா அந்த வீட்டில்தான் பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்றும் வற்புறுத்தினர். ஆனால் சுந்தர் மிகவும் தெளிவாக அவர்களை எந்த கோணத்திலும் புண்படுத்தாமல் தனியாக செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததால் அவர்களால் மறுக்க இயலவில்லை. மேலும் அவர்கள் பக்கத்து ஊருக்குத்தான் செல்கிறார்கள் என்பதால் அடிக்கடி போய் வருவதற்கு சிரமம் இருக்காது என்று சமாதானமாயினர். வட இந்தியாவில் கொஞ்ச காலம் வேலை செய்த அனுபவத்தை வைத்து பக்கத்து ஊரில் ஒரு வேலை தேடிக்கொண்டான். சம்பளம் குறைவு என்றாலும் இப்போதைக்கு காலம் தள்ள பணம் வேண்டுமே, அதனால் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தற்சமயத்திற்கு அந்த வேலையை ஏற்றுக்கொண்டான். சீதாவிற்கும் இங்கு உள்ள குழந்தைகளுக்கு நாட்டியம் சொல்லிக் கொடுத்து தன்னால் இயன்றதை சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்று ஆசை. ஆனால் கர்ப்பிணியாக இருக்கும் நிலைமையில் அதெல்லாம் வேண்டாம் என்று சுந்தர் மறுத்துவிட்டான். இப்படியே நாட்களும் மாதங்களும் வேகமாக நகர சீதாவின் பேறுகாலமும் வந்தது. சுந்தரின் தாய் வந்து இருந்து சீதாவை பார்த்து கொள்வதாக கூறிய போது சுந்தர் தானே பார்த்து கொள்வதாக தடுத்து விட்டான். எல்லாம் பார்த்து பார்த்து அவளுக்கு செய்தான். ஒரு நல்ல நாளில் சீதா அழகான வசுந்தராவை பெற்றெடுத்தாள். குழந்தையின் அழகை பார்த்து சுந்தரின் பெற்றோர் சந்தோஷப்பட்டனர். குழந்தைக்கு தங்கத்தால் சங்கிலி, வளையல் முதலியவற்றையெல்லாம் அணிவித்து மகிழ்ந்தனர். இதையெல்லாம் துளசியால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அழகாக இருக்கும் குழந்தையை பார்த்ததும் அவளுக்குள் பொறாமை கனன்றது. சுந்தர் குழந்தை பிறந்த செய்தியை சீதாவின் தாய்க்கு தெரிவித்து கடிதம் அனுப்பினான். ஆனால் அவர் அதை கண்டு கொள்ளவே இல்லை. இதற்கடுத்து நிகழப்போவதை பகுதி 6 கேட்கலாம். நன்றி.